Hello bros, welcome to the world of Lock and Key couple vlog மாமே. ஸோ இன்னைக்கு வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆடி மாதம்னாலே ரெண்டே விஷயம் தான் ஞாபகம் வரும். ஒன்று ஆடி ஆஃபர், இன்னொன்று ஆடி பண்டிகை. பண்டிகை ஃபுல்லாக எல்லா தெருவிலையும் பண்டிகையாக போட்டு நொறுக்கி தள்ளுவாங்க. நம்ம ஏரியாவிலையும் பண்டிகை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இன்னைக்கு நம்ம வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு சாமி பொருள் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால நம்ம இப்போ போயிட்டு பர்ச்சேஸ் போட போகிறோம். டிவோஷனல் பர்ச்சேஸ் போட போகிறோம். எந்த கடைக்கு போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சில்வர் கார்த்தி ஒரு கடையை பெருசாக பேசியிருக்கோம். நாங்கள் போனதில்லை, போயிட்டு அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு காட்ட போகிறோம். மகாசனங்களே, இதெல்லாம் எதுக்காக செய்யறேன்னா எல்லாம் ஒரு சான் வயிற்றுக்காகத்தான். நீங்களும் டிவோஷனல் பொருள் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த கடையில வாங்கலாமா வேண்டாமா, ஒர்த்தா இல்லையான்னு சொல்லி இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹலோ ஹலோ, சில்வர் கார்த்தி, நாகையர் தெருக்கு வந்துட்டோம்டா. எங்க இங்க இருந்து லொக்கேஷனு? அந்த சந்துக்குள்ளையா? கார்த்தி, உன்னைய நம்பி தான் இவ்வளோ தூரம் வந்திருக்கோம். ப்ராடக்ட் நல்லா இல்லைன்னா பொழந்துருவோம் உன்னைய. சில்வரை உருக்கி அப்படியே உடம்புல ஊற்றி விட்டுருவேன். இது ஷாப் நேம் என்னது? என்னது? பங்குதீப்பா? ஓகேடா, ஓகே, சீக்கிரம் வா. ஓகே, இப்போ நம்ம பர்ச்சேஸ்லாம் போயிட்டு இருக்கோம். வந்துட்டோம், பக்கத்துலயே வந்துட்டோம். இங்க இருக்கு பாரு, இங்க இருக்கு பங்குதீப். வந்துட்டோம் கடைக்கு. ஒரு வழியா கடையை கண்டுபிடிச்சிட்டு வந்து இந்த கார்த்தி பையன் மட்டும் நேர்ல கடத்த கும்மி எடுத்துருவேன். ஒரு வழியா அட்ரஸ் கண்டுபிடிச்சு வந்துட்டோம். வாங்க உள்ளார போய் இன்னைக்கு பூஜை பண்றதுக்கான எல்லா திங்ஸையும் வாங்க போறோம். அப்புறம் சாம்பிராணி எல்லாமே எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது. நீங்க பாருங்க. இது எல்லாமே ஊதுபத்தியா? பாத்திரி கொசுபத்தியா இருக்கும். உன்னால என்ன பண்ண முடியுமா அதை பண்ணிட்டேன். அப்பா தூக்குதுங்க. ஆக்சுவலா கொசுபத்தின்னு சொன்னேன்ல, இங்க பாரு இருக்கு. சத்ராத சிவாஜி, சிவாஜி. ஆக்சுவலா என்னடி இது இவ்வளோ வெரைட்டி இருக்கு? ஆக்சுவலா இந்த பக்கம் ஃபுல்லா ஊதுபத்தி மட்டும்தான். இங்க பாரு. ஸோ கடைக்குள்ள வந்துட்டோம். இவர் தான் வந்து ஓனர். சொல்லிடுங்க, கடை நேம் சொல்லிடுங்க. பங்குதீப் அகர்பத்திஸ்ன்ட்டு நம்ம கடை வச்சிருக்கிறாங்க. ஷெவாப்பேட்டில் ஒரு கடை இருக்குது. செகண்ட் வந்து முல்லை நகர் ஜங்ஷன் சாய்பாபா டெம்பிள் இருக்கு இல்லையா, அங்கே போகிற வழியில் ரைட் சைடில் உங்களுக்கு இன்னொரு கடை இருக்குது. நம்மளதே நம்மளோட பிரான்ச் தான். ஸோ அங்கேயும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி நம்ம ப்ராடக்ட்ஸ் அங்கேயும் வந்து வாங்கிக்கலாம். இன்னொரு பிரான்ச் கோயம்புத்தூர்ல இருக்கு. இன்னொரு பிரான்ச் கண்டிப்பா. அது கரெக்டு தான். சேரன்மா நகர்ல இருக்குது. ஸோ அங்கே இருக்கிற கஸ்டமர்ஸ் தாராளமாக நீங்கள் அங்கே கூட விசிட் பண்ணி ப்ராடக்ட்ஸ் வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம நிறைய ஆஃபர் இருக்கு. கண்டிப்பாக ஆஃபர்ஸ் கஸ்டமர்ஸ் கண்டிப்பாக இருக்குது. அடடா, ஆரம்பமே அட்டகாசமா இருக்கு. அப்படியே மேலே போகிறேன் சார். ஆக்சுவலாக நம்ம இப்போ வந்திருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்கு வாங்கறதுக்காக. நாங்கள் ஃபஸ்ட்டு என்னென்ன வாங்குறோம்னு சொல்லி நீங்கள் வீடியோவில் பார்த்துருங்க. அதுக்கப்புறமேட்டு இதில் என்ன பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு நாங்கள் இவங்க இல்லாதப்ப சொல்கிறோம். அண்ணே, இவன் வேண்டாம்னு எதுக்கு? இவன் நம்ம வீட்டுக்கு வேண்டவே வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு ஊதுபத்தி பார்த்துடலாம். இப்போ நார்மலாக வந்து ஃப்ரேக்ரன்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தேவையான பேசிக் நீட்ஸ். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் இல்லைன்னா தட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ ஒருத்தங்களுக்கு ஒரு ஃப்ரேக்ரன்ஸ் வந்து மாறும். ஸோ என்னோட ஃப்ரேக்ரன்ஸ் வந்து கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங் ஃப்ரேக்ரன்ஸ். இப்போ இன்னொருத்தங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்ட் அண்ட் ஸ்ட்ராங்னா தட் இஸ் சம்திங் வுட்டி நோட்டு, கொஞ்சம் ஓகே அந்த மாதிரி நோட்ஸ்ல இருக்கும். ஸோ சில பேருக்கு வந்து ரொம்ப மைல்டா பிடிக்கும், சாஃப்ட் நோட்ஸ் அந்த மாதிரி இருக்கும். சில பேருக்கு வந்து ஸ்பைசி நோட்டா இருக்கும். நம்ம நார்மலா மக்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரேக்ரன்ஸஸோட நோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சாண்டல், லாவெண்டர், ரோஸ், இது மூணு வந்து ஹைலைட்டடா தெரியும்.
ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா அது இல்லாமல் we have produced much more varieties. ஸோ அது வந்து உங்களுக்கு எல்லாம் புதுசாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கேட்டுக்க. ஸோ நம்மளது வந்து நல்லா இருக்கும், ப்ராடக்ட் வந்து குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும். தெரிஞ்சுக்கிட்டியா? சரி, இதில் எப்படி சூஸ் பண்ணலாம்? கடல் மாதிரி இருக்கு. நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர்ஸ் வரும்போது நாங்கள் இந்த மாதிரி ப்ராடக்ட் நாங்கள் தனியாக ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓ, இது வந்து நம்ம பிராண்டோட ஹாட் கேக் ப்ராடக்ட். இது செலிபிரிட்டி 20-in-1. இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம்னா யூ வில் கெட் 20 வெரைட்டிஸ். நீங்கள் ஃபேன் பார்த்துங்க, பத்தியில் ஃபேன் ஃபர்ஸ்ட் டைம் பார்ப்பீங்க, பாருங்க. ஓ, குரலி வித்தையா? ஆக்சுவலாக எக்கச்சக்கமாக இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் கஸ்டமர், ஜி இத்தனை வெரைட்டி வச்சுருக்கீங்க, எல்லாமே ட்ரை பண்ணணும்னு ஆசையாக இருக்குது, பட் ஆனால் என்ன பண்ணுறது அப்படின்னா யூ கேன் கோ ஃபார் நம்ம செலிபிரிட்டி பேக், தட் இஸ் 20-in-1. நிறையா பேர் வந்து சாண்டல்கே பழகிட்டாங்க, நிறையா பேர் ரோஸ், லாவெண்டர். எங்களோட மிஷன் அது என்னதுன்னா ட்ரை அவுட் நியூ வெரைட்டிஸ், நியூ ஃப்ரேக்ரன்சஸ். வெரைட்டிஸை விட ஃப்ரேக்ரன்ஸை ட்ரை பண்ணுங்க. ஃப்ரேக்ரன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம லைஃப்பில் கொண்டு வரோமோ அந்த அளவுக்கு நம்மளோட லைஃப் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மைண்டு மாறும், தாட்ஸ் மாறும், தாட்ஸ் மாறினா வாழ்க்கையே மாறிடும். ஏதாவது இஷ்டத்துக்கு பேசுறது. அது என்ன ப்ரோ, அந்த உட்டன் பாக்ஸ் மாதிரி இருக்கு, அதுவும் இப்போ அகர்பத்தியா? அகர்பத்தி தான். நீங்கள் பேக்கேஜிங் மட்டும் பார்த்தீங்கன்னாலே போகுது, அதுலேயே மங்கிருவீங்க. அதுக்கு உண்டான மாதிரி குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்டும் இருக்கும். அதனால இது எல்லாமே ப்ரீமியம் பத்திஸ் நம்ம ரெடி பண்ணுறது. அப்பா, இது செம்ம ஸ்மெல்லாக இருக்கு. இது ஒரு ஸ்மெல் பாருங்க. அப்பியரன்ஸ் ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கு. அப்பியரன்ஸ் எல்லாமே இது ரெண்டாம், பட் ஃப்ரேக்ரன்ஸ் தலைக்கு மேல ஏறி எங்கேயோ போகுது. இங்க வா, அடுத்த ஊதுபத்தி ஸ்மெல்லு தெரியணும். கர்ம கர்ம. நம்ம மேல வச்சிருக்க பாக்ஸஸ் என்னது? அது எல்லாமே வந்து எங்ககிட்ட இருக்கிறதுல காஸ்ட்லியஸ்ட் பத்தி இருக்கிறது ப்ரீமியம் பத்தினா அதுதான் வந்து லக்ஸூரி பத்தி, லக்ஸூரியஸ் அப்படி கூட சொல்லிக்கலாம். நமக்கு தெரிஞ்ச ஊதுபத்தினா இந்த ஊதுபத்தி தான். என்னன்னு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க. என்ன பிரதர் இது? இந்த பெட்டியை கையில வச்சுக்க. இந்த தகர டப்பால என்ன தங்கமா வச்சிருக்க, பரிசா கொடுக்குறேன். இது என்னன்னு சொல்லி பார்க்கணுமா? காட்ட மாட்டோம். இது வந்து பாத்தீங்கன்னா ப்ரீமியம் பத்தி. இது வந்து இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட் பத்தி. இது என்ன பிரைஸ் பிரதர் வரும்? இது வந்து மேக்ஸிமம் இருக்கிறது வந்து 4000 rupees, 250 grams வித் ஃபுல் பாக்ஸ். எவ்வளோ ஸ்டிக் இருக்கும் இல்ல? 50 gramsக்கு நீங்க 250 grams கணக்கு போட்டீங்கன்னா ஒரு 120 sticks பக்கமா இருக்கும். 120 sticks 4000, just 4000 rupees. இது வந்து அகர்வுட் சொல்லுவோம், இது வந்து சாண்டல்வுட். ஸோ இது அகர்வுட்னு பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் ஊதுபத்தின்னு சொல்றது. அகர்வுட் தான் வந்து நம்ம பத்தியோட கல்ச்சர் மூதாட்டி, ஆரிஜின். தட் இஸ் இதுல இருந்து தான் பர்த் பிளேஸ்னு கூட சொல்லிக்கலாம். இதுல இருந்து தான் வந்து பத்தியா ஒரு கல்ச்சரா மாறினது. ஸோ இதுதான் உண்மையான ஊதுபத்தி. இது எப்படி வந்து நம்ம டிரைவ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்க வா. ஐயா, நாடுகாரப்பே. இதோட நேமே வந்து அகர்வுட். அகர்வுட் டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா அகர் பத்தி ஊத் பத்தி. இல்ல நீ ஒரு ஆர்டிஸ்ட்னு காமிச்சிட்டேனுக்கு. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக வந்து இதோட ஸ்டிக்ஸே வந்து மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1 kg ஆஃப் ஸ்டிக் வித்தவுட் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் ஆயில் நீங்கள் வாங்க போனீங்கன்னா கூட அரௌண்ட் 30-40 lakhs rupees வரும். வேர்ல்ட்லேயே இருக்கிறதுல காஸ்ட்லியஸ்ட் வுட்டு அகர்வுட் மட்டும்தான். இப்போ நான் வரேன் பிரதர், எனக்கு வந்து ஒரு 10 hours இருக்குது. இருக்கா? இருக்கு. 8 hours டியூரேஷன். இது 18 மணி நேரம் கூட வேணும்னா. எனக்கு இதை பார்க்கும்போது ஒரே ஒரு எக்ஸைட்மெண்ட் தான். இது ஓகே, ஊதுபத்தி இவ்வளோ பெருசா இருக்கு, ஊதுபத்தி ஸ்டாண்ட் இருக்கு வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? ஊதுபத்தி ஸ்டாண்ட் வந்து நம்ம வச்சுக்கிறது தான். பக்கெட்டை போட்டு மண்ணை கட்டி உள்ளார வச்சுக்கணும். ஓ, பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. சரி, ஓகே. இவ்வளோ நேரம் ஊதுபத்தியை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. அவர் என்னதான் எக்ஸ்பிளைன் பண்ணாரோ அவர் எவ்வளோ டேலண்ட்டுன்னு சொல்லி பார்த்துடலாம். பார்த்துடலாம். பார்க்கத்தானே போற இந்த காளியோட ஆட்டத்தை.
நீங்க அப்படியே கேமராவை பார்த்த மாதிரியே கூட திரும்பிக்கோங்க brother. கேமரா எங்கே சரி ஸோ இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ரேண்டமாக ஒரு 5 ஃப்ளேவர்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். அதை வந்து இவர் கண்ணை மூடியாச்சு, அது இல்லாமல் நானும் டைட்டாக கை வச்சு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ சௌந்தர்யா அந்த அகர்பத்தி கொடுக்கும்போது இவர் ஸ்மெல் பண்ணி பார்த்து அது என்ன ஃப்ராக்ரன்ஸ்னு சொல்ல போறாரு. பார்த்தலாமா? இது கடையா? அவங்க அப்பா அங்கதான் உட்காந்துட்டு இருக்காரு. இந்த கார்னர்ல ஒன்று இருக்குது, அதை எடுத்தீங்களா? அண்ணே அந்த பக்கம் போவாதீங்க, ஒன் வே டிராஃபிக் அதிகமாக இருக்கும். ஓகே ஃபர்ஸ்ட் ஒன் டெஸ்ட் பண்ண போறோம். லாட்ஸ். லாட்ஸ் செகண்ட் ஒன் மதுவன். என்னமோ சொல்றாரு, தப்பா சொல்லிட்டீங்க. மேஜிக் ஃப்ளவர். கரெக்டா? சில்வர் ஓக் இருக்கும் அந்த ஸோ மாதிரி. ஊதுபத்தி இதோட முடிஞ்சிருச்சு. ஊதுபத்தி வந்து இங்க ஒன் ஆஃப் த பார்ட்டா தான் இருக்கு. வாங்க அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். பத்தியில வந்து நம்ம ஸ்டிக்ஸ் இருக்கும், ஸ்டிக் மேல நம்ம மசாலா ரோல் பண்ணி வைப்போமோ, அது வந்து அதே அகர்பத்தி மசாலான்னு சொல்றீங்க. மசாலா பிகாஸ் அது எல்லாமே வந்து வுட் பவுடர்னால மசாலாஸ்ன்னு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. இது என்னதுன்னா தூப் ஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா அதில் எப்படி நம்ம ஸ்டிக் வருமோ இதில் ஸ்டிக் இல்லாமல் வெறும் மசாலா மட்டும் அப்படியே கற்றுக்கிட்டீங்க. இதெல்லாமே வந்து பவித்ரம் பவுடர்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு யூஸ் பண்ணுவீங்க? இது வந்து பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸு, நெகட்டிவ் எதுவும் இது ஆகாததுக்கு அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸ்மெல் பண்ணி பாருங்க. வேற இது இன்டேக் பண்ணக்கூடாது, அதுக்கு நீங்க குடிக்கங்க தரேன், அதுக்குன்னு ஒரு பவுடர் இருக்கு. இது வந்து நீங்க குடிச்சிக்கலாம். தண்ணி எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் இவ்வளோதான் எடுத்துக்கோங்க, ஒரு டம்ளர். இது ஊற வைக்கணும் அப்படிலாம் எதுவும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் ஸ்டில் பண்ணால் போதும், குடிச்சுவாங்க. அப்படியே அந்த தீர்த்தம் ஸ்மெல் இருக்கு. A few minutes later. எங்களோட கான்செப்ட் என்னதுன்னா மல்டி ஃப்ரேக்ரன்ஸாக கொடுக்கறது தான் கான்செப்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளோட எல்லா ப்ராடக்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா மல்டி ஃப்ரேக்ரன்ஸ் இருக்கும். அதில் 20-in-1 இருக்குது, கப் சாம்பிராணி பார்த்தீங்கன்னா 3-in-1 இருக்குது, கம்ப்யூட்டர் சாம்பிராணி 2-in-1 இருக்குது, இது 5-in-1 இருக்குது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. ஆக்சுவலாக உங்கள்கிட்ட வந்து அகர்பத்தியில் வந்து டோட்டலாக எவ்வளோ ஃப்ளேவர்ஸ் இருக்கு? அது பார்த்தீங்கன்னா 200-300+ வெரைட்டிஸ் இருக்குது. இதெல்லாம் பிரதர் இந்த குட்டி குட்டி பாட்டில்ஸ்லாம் இது எல்லாமே வந்து எசென்ஷியல் ஆயில்ஸ்ன்னு ஃபுட்டுக்கு யூஸ் பண்ணுறதா? ஃபுட்டுக்கு இல்லை, எசென்ஸ் ஆயில் வேற, எசென்ஷியல் ஆயில் வேற பிரதர். சரி. ஓ ரூம் ஸ்ப்ரே இதெல்லாம் ஜெனரலா நீங்க ரூம் ஸ்ப்ரே வாங்கினா ஆல்கஹால் கண்டென்ட். இது எல்லாமே வந்து வித்தவுட் ஆல்கஹால். இது எல்லாமே வந்து இப்போ ஆடி ஆஃபர்ல போயிட்டு இருக்குது. ஓ ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ இல்லை, இங்க 199 160. ஓகே ஓகே ஓகே. ஓமக்குச்சி, இதெல்லாம் வெட்டி வேறு நார், கஸ்தூரி மஞ்சள், நம்மளோட ப்ரிப்பரேஷன் ஆஃப் விபூதி, சீவக்காய் பவுடர். ஓகே ஓகே ஓகே. பியோர். நம்ம ஆக்சுவலி நம்ம பண்ணுறது எல்லாமே வந்து பியோர் ப்ராடக்டாக நம்மளால என்ன கொடுக்க முடியும் கஸ்டமருக்கு, பியோராக என்ன கொடுக்க முடியும் அது எல்லாமே நம்ம கொடுக்குறோம். ஓகே ஓகே. என்ன மனுஷன்? நான் ஃபர்ஸ்ட் சும்மா 2-3 கல்புரம் ஊதுபத்தி வாங்கலாம்னு வந்தேன். அப்புறம் அவர் வந்து ஒன்னொன்னா ஆக்சுவலி வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டுன்னு தெரியும், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணார். அவருக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு, எங்களுக்கும் அவரை ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. அப்புறமேட்டு அவர்கிட்ட இருந்து என்னென்னலாம் இங்கே பெஸ்ட்டோ அது எல்லாமே வாங்கியாச்சு. பால் சாம்பிராணி, அப்புறம் ஊதுபத்தி, அப்புறமேட்டு மெயினாக இது ஒன்று வாங்கி, அப்புறம் ஊதுபத்தி வாங்கியிருக்கோம், அகர்பத்தி வாங்கியிருக்கோம். அதில் ஒரு ஃப்ளேவர் வாங்கிட்டேன். அந்த ஒரு நிமிஷம் கங்கா சந்திரமுகியா மாறினது நான் உணர்ந்தேன்.
அவ்வளோதான், இதெல்லாம் வாங்கியாச்சு. ஸோ பர்ச்சேஸை போட்டாச்சு. அவரை கூப்பிட்டு பில்லு மட்டும் போடணும். ஓகே, தேங்க்ஸ் ப்ரோ. ஸோ ஃபைனலாக பர்ச்சேஸை முடிச்சிட்டோம். இந்த பாயிண்ட்டை சொல்ல மறந்துட்டோம். இங்கே வந்து நாங்கள் வீடியோவில் காட்டின பொருள் மட்டும் இல்லை, எக்கச்சக்க பொருள் வச்சுருக்காங்க. ஹெர்பல் சோப்பு இருக்குது, டாய்லெட் கிளீனர்ஸ் இருக்குது, நிறையா இருக்குது. கருங்காலி மாலை வேணுமா கருங்காலி மாலை இருக்குது, சந்தன மாலை வேணுமா சந்தன மாலை இருக்குது, எல்லாமே வச்சுருக்காங்க. எல்லாமே இருக்குது. நீங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களாம் மேக்ஸிமம் ப்ராடக்ட் ஓன் ப்ராடக்ட்ஸு, சில இது மட்டும் டைப் பண்ணி பண்ணுறாங்க. மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள். விசிட் பண்ணி பார்த்தீங்கன்னா தான் இன்னும் எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னு நீங்கள் பார்க்க முடியும். பார்த்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பை பை ப்ரோ, பீஸ்.